அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி சேலம். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சீரீஸ்ல மேச ராசியில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட சில கருத்துக்களை தெரிவிச்சுக்கலான்னு விரும்புறேன். மேசம் செவ்வாய், இதோட ராசி அதிபதி செவ்வாய். இது சரராசி. இந்த ராசியில பிறந்த பெண்கள் எப்பயுமே கெத்தாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க. இது ஆண் ராசியாக இருந்தால் கூட அந்த ராசியில் பிறந்த பெண்கள் ஆணுக்கு நிகரானவர்களாக இருப்பாங்க. ஆணுக்கு நான் எந்த விதத்திலையும் சளைத்தவர் இல்லை அப்படின்னு தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திச்சு கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா தன்னைத்தானே வருத்தி கொள்வார்கள் கூட நம்ம சொல்லலாம். அதாவது மேசம் அப்படிங்கிறது காலபுருஷ முதல் ராசி. ஒரு தலைவனையோ ஒரு தலைவியோ சொல்லக்கூடிய ராசி அப்படின்றதுனால தலைமை பண்பு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க, சுயமரியாதை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க, கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக நேசம் அப்படிங்கிறது இதோட உருவம் ஆடு அப்படின்றதுனால வாழ்க்கையில எந்தவித தடைகள் வந்தாலும் அதை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. ஆடு எப்படி அது பாட்டுக்கு எது வந்தாலும் அது பாட்டு போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி இவங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவங்க திரும்பி பின்னாடி பார்க்கும்போது நமக்காக நம்ம வாழலையே, நம்மளை சார்ந்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மன வருத்தம் வரும். இவங்களுக்கு ராசியிலேயே அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. 2ஆம் அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரம் இவங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறதுனால இயல்பாகவே மேசராசியில பிறந்தவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எளிமையா சம்பாதிச்சிருவாங்க. கஷ்டமே படாம ஒரு சிறிய உழைப்புல அதிக வருமானம் ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலயே சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும். அதாவது அதிகமான பொறுப்புகளை அவங்க சுமந்து அவங்க மனசு நல்ல பண்பட்டு போயிடும். எந்த ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை எளிதா எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்றது தெரிஞ்சக்கூடிய தந்திரம் மிகுந்தவங்களாக மாறிடுவாங்க. அதாவது 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால இவங்களுக்கு வருமானம் இவங்களோட சுய உழைப்பு மூலமாக வருமானம் வரும். வரக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்லா வருமானம் ஈட்டக்கூடியவராக இருப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு 3ஆம் 6ஆம் அதிபதி புதன் அப்படின்றதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு சாதனங்கள், உடன் பிறந்தவங்க, கம்யூனிகேஷன், இதெல்லாம் சொல்றது 3ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட உத்தியோகம், அவங்களோட நோய்கள், கடன்கள், இதெல்லாம் சொல்ற இடம். அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபயம், 6ஆம் இடம் அப்படிங்கிறது உபயம். அப்ப இவங்க ஏதாவது ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. அவங்க சுயமுயற்சியில வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர அடிக்கடி ஒரு வேலையில இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களே ஏதாவது ஒரு டிஸ்குவாலிபிகேஷனால அந்த இடம் எனக்கு பிடிக்கல, உயர் அதிகாரி எனக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு அவங்களாவே அவங்களோட வேலையையோ தொழிலையோ அடிக்கடி மாத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லக்னாதிபதி போய் 10ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாரு. அதனால அவங்களுக்கு தான்ற ஆணவம், அகங்காரம் அதிகமாக இருக்கிறதுனால யாருக்கும் கீழே அடிமையா அவங்க வேலை பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இதே 6ஆம் இடம் உபயமாக இருக்கிறதுனால அடிக்கடி வேலை பார்க்கிற இடத்த மாத்துவாங்க, இல்ல தொழில் முறையை மாத்துவாங்க, இல்ல தொழிலை மாத்துவாங்க. ஆனா என்ன வேலை பார்க்கறாங்களோ, என்ன தொழில் பார்க்கறாங்களோ அந்த தொழில தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுல ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க. ஷார்ப் மைண்ட் அதிகமா உண்டு. என்ன வேலை செய்யறாங்களோ, என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழில் சார்ந்த ஞானம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அவங்களோட வேலைக்கு, அவங்களோட தொழிலுக்கு உடன் பிறந்தவங்களோட ஆதரவு, தாய் மாமாவோட ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க சுய தொழில் செய்யலாமா இல்ல உத்தியோகத்துல இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, லக்னாதிபதி 10ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால தைரியமாக இவங்க சுயதொழில் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஆனா இவங்க ஜாதகத்துல புதன் உச்சமாக இருந்தால், புதன் ஆட்சியோட இருந்தால் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடாது. ஏதாவது அச்சீவ்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள், மூளையை மூலதனமாக கொண்ட தொழில்கள், பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில்கள், இதெல்லாம் அவங்க செய்யும் போது அவங்க லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், புதன் இவங்க ஜாதகத்துல உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தொழிலை தவிர்த்துக்கணும். மித்தபடி புதன் இவங்களுக்கு வலிமை குறைந்த நிலையில் இருந்தால் தைரியமாக இவங்க சுயதொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க செய்யலாம். இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடியவரா இருப்பாங்க. மேபி இவங்களுக்கு முதல் காதல் தோல்வி அடையும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால
சொந்தத்துல கல்யாணம் பண்ணாலோ, இவங்களே லவ் மேரேஜ் வந்து கல்யாணம் பண்ணாலோ முதல் திருமணம் வந்து தோல்வியில முடியும். அப்படி இல்லைன்னா மனக்கசப்போடையே வாழ்க்கையை வந்து ஓட்டக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. இன்கேஸ் இவங்களுக்கு வந்து 7ல வந்து செவ்வாயும் சுக்கரனும் இருந்துச்சுன்னா லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா லக்னாதிபதியே வந்து 8ஆம் அதிபதியாக 7ஆம் இடத்துல, அதாவது துலாத்துல வந்து சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அவங்க மன வாழ்க்கை வந்து மனக்கசப்போட தான் வந்து இருக்கும். எல்லாரும் வந்து சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது, இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஒரு மேச ராசி, ஒரு ரிஷப ராசி, ஒரு துலாம் ராசி, ஒரு விருச்சக ராசி எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இருந்தா ஒண்ணு திருமண தடை இருக்கும், இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து பிரிஞ்சவங்களாக வந்து இருப்பாங்க. ஏன்னா இது வந்து லக்னாதிபதியே வந்து 7 குடையவனாகி அவரே வந்து 6 குடையவனாகவோ 8 குடையவனாகவோ வந்து சம்பந்தப்படுறதுனால அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்து அதிகமா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த மேசராசி பெண்கள் வந்து சுயகாலில வந்து நிக்கிறவங்களாக, தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக வந்து இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே வந்து தன்னோட திறமை தான் வந்து பெருசு, தன்னை சார்ந்தவங்களோட திறமையை விட நான் தான் வந்து உயர்ந்தவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த நினைப்பு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணையை விட தான் வந்து பெரிய லெவல்ல உயரணும்னு ஆசைப்பட்டு அந்த ஈகோவால வந்து அவங்க வந்து விட்டு கொடுத்து வந்து போக மாட்டாங்க. ஏன்னா செவ்வாயோட ராசியா, செவ்வாயோட லக்கணமா, அப்ப வந்து அவங்க வந்து இயல்பாவே வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் வந்து டாப்பர் அப்படின்ற அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். இன்கேஸ் இவங்க ஜாதகத்துல செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் கடுமையான மாங்கல்ய தோஷம், கடுமையான வந்து ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து இருக்கும். மேபி வந்து அந்த கேட்டையில வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் அதிபதியோட அந்த நட்சத்திரத்துல வந்து கேட்டையில அவங்களுக்கு வந்து விருச்சகத்துல ஒரு கிரகம் வந்து இருந்தால் நோயோ கடனோ வந்து அதிகமா வந்து வளருங்க. இப்ப 6ஆம் இடம்ங்கிறது வந்து உத்தியோகம் கடன் அப்படின்னு வந்து சொல்றோம். 6ஆம் இடத்தோட பாவத் தான் வந்து 8ஆம் பாவகம். அப்ப 6ஆம் இடத்தோட வளர்ச்சியை வந்து கொடுக்கறது வந்து 8ஆம் பாவம். 6க்கும் 8க்கும் வந்து கனெக்ஷன் இருந்தால், அதாவது கேட்டையில மேசராசிக்கு புதன் இருந்தால், இல்ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையை வந்து அவங்களால வந்து தீர்க்க முடியாது. நோய்க்கு வந்து எளிதில் வந்து வைத்தியம் வந்து கண்டுபிடிக்க வந்து முடியாது. இவங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள மாதிரி வாழ்க்கையில வந்து யோகமானவங்க, அதிர்ஷ்டமானவங்க யாருமே வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து தந்தை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து இருப்பாங்க. தந்தை வந்து குலகௌரவம் நிறைஞ்சவராக இருப்பாங்க. அந்த தந்தையோட சப்போர்ட்ல இவங்க வாழ்க்கை வந்து பெரிய லெவல்ல வந்து வளர்ச்சியாகும். அதாவது ஒரு ஜாதகத்துல வந்துங்க நம்ம வந்து எந்த கட்டத்துல எந்த கிரகம் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. நீங்க என்ன ராசி என்ன லக்னம்ன்றது மட்டும் தெரிஞ்சா அந்த ராசியோ லக்னத்தையோ வச்சே நம்ம வந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக திருத்தமாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இன்கேஸ் 7ஆம் இடத்துல சனி இருந்தால், இன்கேஸ் 7ஆம் இடத்துல வந்து ராகு இருந்தால், இன்கேஸ் 7ஆம் இடத்துல வந்து கேது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடைபெறும். அல்லது முதல் திருமணத்துல வந்து அவங்களோட வாழ்க்கை துணை கூட வந்து ஏதாவது ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க வந்து அந்த தசாபுத்தி வந்தால், சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து பிரிஞ்சு வளரலாம். இன்கேஸ் சனி தசை வராம, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி தசை வராம சனி புத்தி வந்ததுன்னா அதிக காலங்கள் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுனால அந்த காலகட்டங்கள் மட்டும் அவங்க வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையோ, இல்ல தொழில் உத்தியோக ரீதியாக தம்பதிகள் வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகளையோ வந்து இவங்க வந்து என்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. செவ்வாய் அப்படிங்கிறதுனால கேட்டரிங் வந்து அவங்க வந்து பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த துறைகள் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து 5 கூடைய சூரியன் வந்து நல்லா வந்து 10ஆம் இடத்துல இருந்தாலும், அந்த சூரியன் வந்து கும்பத்துல இருந்து 5ஆம் இடத்தை வந்து பார்த்தாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அரசு சார்ந்த துறைகள்ல தனக்கென்ற ஒரு தனி முத்திரையை வந்து பதிக்கக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. இப்ப கோச்சாரத்துல அவங்களுக்கு வந்து சனி பாதிப்பாரா பாதிக்க மாட்டாரா? பெண்களுக்கு வந்து இப்ப கோச்சாரத்துல சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்கரமா இருக்கிறாரு. அவர் வந்து வாக்குஸ்தானத்தை வந்து வக்கரகதியில இருந்து பாக்குறதுனால வாக்கில் நிதானம் வந்து தேவை. வாக்கில் வந்து நிதானம் இருந்தால் அவங்களோட திருமண வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ வருமானமோ எந்த விதத்திலையும் வந்து பாதிக்கப்படாது. இப்ப ராகு வேற இவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து இருந்து கேது வந்து 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்ப குழந்தைகளை அவங்க வந்து கவனமா வந்து பாத்துக்கணும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை அதிகமா நம்பி வந்து ஏமாந்து போக கூடாது. இப்படி நம்ம வாழ்க்கையில வந்து நல்லது எது கெட்டது எது, நமக்கு எந்த கிரகம் நல்லது கொடுக்கும், எந்த கிரகம் வந்து தீமை கொடுக்கும், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப 4ஆம் இடத்துல வந்து குரு வந்து கோச்சாரத்துல வந்து உச்சமா வந்து இருக்கிறாரு. அதாவது 9 கூடையவன் 4ல வந்து உச்சமா இருக்கிறாரு. விரையாதிபதி 4ல போய் உச்சமா வந்து இருக்கிறாரு. இப்ப பல வருஷமாக நாங்க வந்து வெளியூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை
ஆசைப்பட்டு இருக்கோம், இல்ல நாங்க பல வருடமாக வந்து வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், எங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்றவங்க எல்லாம் இப்ப குரு வந்து உச்சமாக இருக்கிறதுனால நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து மேச ராசியில் பிறந்த பெண்கள் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில முருகன் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். நன்றி, வணக்கம்.